பரலோகத்தின் தேவன் ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமை அவருடைய சொந்த பிள்ளையாக பாவித்தார். அந்த ஆதாமத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்றார், நான் உன்னை பிள்ளையா வச்சிருக்கிறேன், நீ எனக்கு அப்பா என்ன அப்பா தந்தா என்று என்னை கூப்பிடலாம், உனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறேன், உன்னை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறேன், நீ அங்கே சுகமாய் வாழு என்று சொல்லி அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பேர் வைக்கவும் அதை ஆண்டு கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார். கொடுத்தவர் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்துடைய புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. தேவனையா மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனையா மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சர்வ வல்லமையுள்ள யா ஆதாமிடத்தில் சொல்லுகிறார், ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ சுகமாய் இந்த தோட்டத்தில் வாழலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேற எல்லாம் சாப்பிடலாம், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, அதுக்கு கண்டிஷன் போடவே இல்லை. நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியையும் முளைக்க பண்ணினார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் முளைக்க பண்ணினார். அது பூமியிலிருந்து முளைத்தது. இது இப்ப தோட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஆதாமிடத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை புசிக்க புசிக்க ஜீவன் அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு பரீட்சை இருக்கும். பரீட்சையை பாஸ் பண்ணாதான் 2ஆம் வகுப்பு போக முடியும். இதுபோல தேவன் ஆதாமுக்கு ஒரு பரீட்சை அனுமதித்தார். அனுமதித்ததன் விளைவாக சத்ருவானவன் கடந்து வந்து ஆதாமுடைய மனைவியிடத்தில் அவன் சில கிரியைகளை செய்கிறான். மனைவியின் பேச்சை கேட்டு ஆதாம் பாவத்தில் விழுகிறான். தேவனாகிய யார் கடந்து வந்து கேட்கிறார், ஆதாமே ஆதாமே விலக்கப்பட்ட கனியை புசித்தாயோ? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் தனியா இருக்கேன்னு நீர் எனக்கு ஒரு துணையை தந்தீர் அல்லவா, அவள் கொடுத்தால் நான் புசித்தேன். பொண்டாட்டி பேச்சு அப்படி அவனுக்கு. ஆமென். நம்மள நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறோம். வஞ்சிக்கப்படுறது இங்கதான். யாரையோ ஒருத்தர தேவனை விடவும் அதிகமாய் நேசித்து பாவத்திற்குள் கடந்து போகிறோம். பிசாசு வருகிறான். அங்கே அதான் நடந்துச்சு. ஆதாம் ஏவாளை தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை விடவும் அதிக கனம் கொடுத்தபடியினால் ஏவாள் பாவம் செய்து அவள் புசித்ததில் மீதியை நக்கித்தின் ஆதாம். இதனையா நீயும் செய்யற? தேவனை நம்புறதில்லை, தேவ சமூகத்தில் நிக்கிறதில்லை. ஆனபடினால் ஒன்னட்ட பாரம்பரிய கட்டுகளும் பிசாசுகளும் பில்லி சூனியங்களும் வஞ்ச நெரிச்சலின் ஆவிகளும் ஒன்னிடத்தில் கடந்து வருகிறது. அல்லேலூயா. பொண்டாட்டி பேச்சில் மயங்கிற புருஷனும் புருஷன் பேசுற மயங்கிற பொண்டாட்டியும், உண்மை சொல்லுறேன், அவர்கள் வழி தப்பி போவார்கள். இறுதி முடிவு அவர்களுக்கு சமுத்திரமே, இறுதி முடிவு அவர்களுக்கு பாதாளமே, இறுதி முடிவு அவர்களுக்கு நரகமே. ஏன்னா தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை. தேவபுத்திரன் சன் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்ட ஆதாம் என்ன நடக்குது தெரியுமா? மனைவியினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனம் சொல்லும். வாசிங்க. தேவனாகியா உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார்.
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எனக்கு புருஷன் வேண்டாம் சொன்னானா? என் தேவன் எனக்கு இதை புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனபடியினால் வேண்டாம் என்று சொன்னானா? இல்லை. ஏன்? பொண்டாட்டி பாசம் அது வேஷமாக அமைந்தது. அது புருஷன் கொடுத்திருந்தா அது பொண்டாட்டிக்கு தேனிட்ட பணியாரம். இதுதான் இன்றைக்கு நாசியர் சோசம் உள்ள மனுஷனிடத்தில் இருக்கிற குணம். தேவன் என்னதான் செஞ்சாலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஒப்பு கொடுத்தல் நமக்கு புரியல. ஆனபடினால் ஏதோ பயம், பொண்டாட்டி அப்புறம் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துட்டா, மாப்பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தை தரல அப்படின்னா இதனுடைய ஊடாய் பாசம், கள்ள பாசங்கள் தோன்றுகிறது. தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம் நமக்குள் கடந்து வருகிறது. இதுதான் ஆதாமுக்கு கடந்து வந்தது. ஆதாமுக்கு கடந்து வந்த நிமித்தமாய் ஏவாள் கொடுத்ததை புசித்தான். 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் புசித்தேன் என்றான். பாத்தீங்களா? இதன் மூலமா என்ன நடந்து தெரியுமா? முதல் காரியம், அவங்க நிர்வாணின்னு ஆனானுங்க. என்னதான் மகிமை இருந்ததோ அந்த மகிமை போயிடுச்சு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுருங்க. நீ இந்த பாவத்தை செய்யும் போது உன்னிடத்தில் இருக்கிற கிருபை அற்று போகும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருக்காது, தேவ மகிமை உன்னிடத்தில் இருக்காது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. பிசாசு உன்னிடத்தில் வல்லமையாய் கிரியை செய்வான். இதான் உண்மை. எப்ப நீ தேவ சத்தத்திற்கு புறம்பாய் போறியோ அப்ப எல்லாம் பிசாசு உன்கிட்ட வந்துருவான். உன்னுடைய பாரம்பரிய கட்டுகள், உன்னுடைய பிசாசுனுடைய போராட்டங்கள் எல்லாமே உன்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய், கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் நீ அதை எதிர்த்து போராட முடியும். இன்னைக்கு பவர் இருக்காதே. அல்லேலூயா. பவர் இல்லாமல் எப்படி பிசாசுட்ட நீ ஏற்று போராடுவ? கேட்டால் நான் ஜோம் பண்ணால் கண்டிப்பாக பிசாசு போயிடும், நான் உபாசம் இருந்தால் பிசாசு போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கண்டிப்பாக இல்லை. பிசாசின் மேலே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது வித்தியாசமான ஒரு காரியம், சும்மா இல்லை. நல்லா தானே இருக்கிறோம், ஏன் நம்மகிட்ட பிசாசு வருது? ஏவாளுடைய ஆசை இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆசை நிமித்தமாகத்தான் பிசாசு நம்மிடத்தில் கடந்து வருகிறது. இதை மறந்து விடுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பாவத்தை நிமித்தமாய் 17வது வசனத்தில் வாசிக்கிற போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஆமென், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நல்லா கேளுங்க, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை, ஆமென், புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். போச்சா? சாபம் எங்க தெரியுமா? இதுவரைக்கும் இந்த பூமியில நல்லா தானே இருந்த, இனி இந்த பூமி நல்லா இருக்காது. ஒன் நிமித்தம் பூமிக்கு சாபம். பூமி தன் பலனை தரும். நீ எதை நம்பிக்கை இருக்கிறியோ அங்க வச்சுட்டார் அப்பு. இங்கதான் சிக்கல். அல்லேலூயா. அடுத்தபடியா சொல்றாரு 19வது வசனத்தை வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சாபம், மரணத்தை குறித்து சொல்லுகிறார். இதுவரைக்கும் கஷ்டப்படாத, வேதனைப்படாமல் புசிக்கலாம். இனி கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு உழைச்சு தான், ஆனாலும் பலன் கிடைக்காது, பலன் கம்மியா இருக்கும். அதை வச்சுதான் நீ சாப்பிடணும். எப்படி? அடுத்து மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு போவாய். தண்டனை நல்லா இருக்கலாம். இப்ப 22, 23 வாசிங்க. பின்பு தேவனையா, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுதான் யாவுடைய சமூகத்தில் கடந்து போகாதபடிக்கு உன்னை தூரப்படுத்துகிற தேவன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜீவ விருட்சமாகி அந்த மரத்தை காவல் காக்க கேருபீன்களை அனுப்புகிறார். சுடரடி பட்டயத்தோடு கூட கேருபீன்களை அனுப்பி அதை பாதுகாக்கிறார். இந்த பாவி இந்த மரத்தை தொட்டுவிடக் கூடாது, இவன் மரித்தே போகணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவனுக்கு சாபம், இவனை தொடர்ந்து பிடிக்கணும், மன்னிப்பு கிடைக்க கூடாது.
நம்ம நினைக்கிறோம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தந்துடுவார். எப்படி மன்னிப்பு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. பிரைசியாசுவா, வேதம் சரியாக சொல்லுது, நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போன அப்படின்னா மறுபடி நீ உள்ள வர்றது கஷ்டம். பிரைசியாசுவா, இப்போ ஆதாமை அழைத்த தேவன் ஆதாமை தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக கடந்து போகும்படி ஆதாம் பிரயாசப்பட்ட நிமித்தமாக அவனை உதறி தள்ளி அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தடை செய்கிறார். எப்படி நீ நான் எப்படி இருக்கிறோம்? தேவன் உனக்கு ஏதோ ஒன்றை தரணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா நீ வேற எதிரையோ மோகம் வைத்து வேற எதையோ அனுபவித்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போற. எப்படி யோசிக்கிறீங்களா? நமக்கு ஏன் இந்த கெதின்னு முதல்ல நமக்கு தெரியணும். நான் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறேன் ஆனபடினால தான் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு பிசாசு போக மாட்டேங்குது. எனக்கு விரோதமாக ஏற்பட்டிருக்கிற பிசாசனுடைய கிரியைகள், சத்துருடைய கிரியைகள் என்னை விட்டு அகன்று போகாமல் நான் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் என்னுடைய பாவமே. இதை உணரணும். உடனே சொல்லிடுவாங்க, நான் பாவத்தை அறிக்கப்பட்டா போதும் இல்லை, பாவம் மன்னிக்கப்படும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்படியே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை பண்ணா சரி, நான் இந்த பையனை அடிச்சிட்டேன், இந்த பையனை திட்டேன், இந்த பையனுக்கு விரோதமாக ஏதோ செய்கிறேன், மக்களே நான் தப்பு பண்ணேன்னா உடனே மன்னிப்பு கொடுத்துருவியோ? தப்பு பண்ணேன்னா மன்னிப்பு கொடுத்துருவியோ? இல்லை, தப்பு பண்ண தப்பை மறுபடி செய்யக்கூடாது. நான் மறுபடி இந்த பையனுக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா என்னுடைய தப்பு உடனே நினைப்பீங்க. 70 முறை மன்னிக்கணும்ல, அது அவனுக்கு இருக்குல்ல, உனக்கு அது, அவனுக்கு இல்லை, உனக்கு. நமக்குத்தானே தவிர அடுத்தவனுக்கு இல்லை. நான் 70 முறை மன்னிக்கணுமே தவிர எனக்காக இன்னொருவன் மன்னிப்பதல்ல. வசனமே ஆழம் தெரியாது நமக்கெல்லாம். அடுத்தவன் சொல்றது 70 முறை மன்னிக்க சொல்லி இருக்குல்ல பைபிள், நீ மன்னிச்சுட்டே இரு, அதை நீ செய்ய பார்ப்போம், அப்ப தெரியும் உனக்கு. அப்ப ஆதாமை போல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஒரு நிலைமை உனக்கு கடந்து வந்திருக்கிறதா? பாவத்தின் விளைவால் தேவன் உன்னை உதறி தள்ளிவிட்டாரா? உனக்கு கடந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நினைச்ச உடனே பணம்னு நினைப்பீங்க. பணத்தை எல்லாம் தேவன் பார்க்க மாட்டாருங்க. சமாதானம் உன்னிட்ட முதல்ல தூக்குறது சமாதானம். ரெண்டாவது, உனக்கு இன்பமாய் உனக்கு தரக்கூடியது பிசாசனுடைய போராட்டம். அது உனக்கு இன்பமாய் இருக்கும். பாவத்தின் விளைவினால் வரக்கூடிய பலன் பிசாசனுடைய போராட்டம். இதுல உனக்கு மரியாதை கிடைக்கும், நல்ல புத்தி வரும், நல்ல விடுதலை வரும், இதெல்லாம் உனக்கு வரும். நினைச்சுக்கோ, அதெல்லாம் கொடுத்துருவார் உனக்கு. பிசாசு வந்தால் உனக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் சரியா கிடைக்கும். ஆனா பாவம் உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசு உன்னை விட்டு போகாது. நீ என்ன வேணாலும் உபவாசி, என்ன வேணாலும் ஜெபம் பண்ண, அந்த ஜெபத்தில் ஒரு மனம் இருக்காது, அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்காது. உபவாசம் இருந்தாலும் உபவாசத்துக்கு பலன் இல்லை. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, வேதம் தெரிஞ்ச மனசுல வச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்தில் வந்த அந்த முள்ளுக்காக 3 முறை உபவாசம் இருந்து ஜெபித்தான். ஏன் தேவன் அவனுடைய உபவாசத்தினுடைய பலனை எதிர்கொண்டு அவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்றால் யாருக்காவது தெரியுமா? நல்லா புரிஞ்சுடுங்க. தேவன் சொல்றார், நீ கனவான் ஆய்விடக் கூடாதபடிக்கு, நான் என்கின்ற அகம்பாவம் வந்து விடாதபடிக்கு, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் விடாதபடிக்கு உனக்கு அந்த முள் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனபடினால் நீ உபவாசிக்கிற போது அதை உன்னிலிருந்து நான் மாற்ற மாட்டேன். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பலன் மட்டும் தருவேன், தாங்குவதற்கான பலனை தருவேன். எப்படி நீ நினைக்கிற நான் விடுதலை பெற்று பெண்மானாய் துள்ளி குதித்து ஓடி விடுவேன் என்று நினைக்கிறேன். நினப்பு பிளப்ப கெடுக்கும். பைபிள் தெரியாதவன் எல்லாம் இல்லாமல் நினச்சிக்கிட்டு இருப்ப. பைபிள் இப்படித்தான் சொல்லுது. அப்ப நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்து அவருக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணணும். பவுலை குறித்து அவருக்கு நம்பிக்கை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பவுலை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவனை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இவன் இடறி போய் விடுவாரோ என்கின்ற பயத்தில் இவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இவன் பாவம் செய்து இடறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது செய்கிற வரைக்கும் உனக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. இதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை.
ஆனால் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடுவோம். எப்படி?